மரியாதைக்குரிய மாண்புமிகு மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அப்படின்னு பேசுறது தான் நாமளும் ஆசைப்படுறோம். ஆனா அப்படி மரியாதை கொடுக்கிற அளவுக்கு நீ நடந்துக்க முடியாது ராஜா. நான் என்ன செய்யறது? எந்த ஆளுநரையுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவ்வளவு ஏளனமாக இவ்வளவு கேவலப்படுத்தி சின்னாபின்னப்படுத்தி சீலைப்பேனை குத்தி விரட்டுறதுங்கிறது தமிழ்நாட்டில் தான் முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலே முதல் முறையா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கெல்லாம் போயிருப்போம், அவங்க வாங்கி தான் பழக்கம், நமக்கு தான் கொடுத்து பழக்கம். அதனால அந்த பழக்கத்தின் வழியாக வந்ததுனால அவர் வாங்குறது மட்டும்தான் நம்முடைய வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல் இருக்கு. அது பீகார்ல வேணா ஓகேவா இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்துல வேணா ஓகேவா இருக்கலாம், உங்களுக்கு நீங்க வாங்கிட்டு மட்டுமே இருக்கலாம், திரும்ப கொடுக்க தேவைப்படாது. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது ராஜா. கொடுத்தாதான் திரும்ப வரும், நீ கொடுக்கலனாக்கா திரும்ப வராது. ஆளுநர் அவர்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்றீங்களா, கட் பண்ணுங்க. ஆனா ஒன்னே மட்டும் அவருக்கு கண்டிப்பா கொடுத்துருங்க. அது எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம திமுக சார்பாக வசூல் பண்ணி நம்ம காசை வேணா கொடுத்துருவோம். ஆனா ஒன்றை மட்டும் தயவு செய்து அவருக்கு கொடுத்து விடுங்கள், அதன் பெயர் உப்பு. திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணினா பாஜகவுடைய ஆளாக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி எதிர்த்து எப்படி கோர்ட் வரைக்கும் போய் நீதிபதியை தலையில கூட்டுற அளவுக்கு எப்படி வாதாடி திருப்பி வாங்கிட்டு வருவாங்க? லாஜிக் இடிக்குது இல்ல. ஆளுநர் அப்படின்னா அவருடைய வேலை இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மேன் வேலை, ஒரு ரப்பர் ஸ்டாம்பு தான். இங்க கொடுத்தாக்கா அதை கவ்வி கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு திரும்ப அங்க கொடுக்கறத கவ்வி கொண்டாந்து இங்க கொடுக்கறதா உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நம்மளால கிண்டலுக்காக தான் சொல்றாங்க போல் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான். அப்புறம் தான் சரி ஆளுநருடைய வேலை என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிச்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே அதான் எழுதி வச்சிருக்காங்க அவங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்ட நூல் அப்படி புரிஞ்சுக்கலாம். அந்த சட்ட நூலை நான் மதிக்க மாட்டேன் என்று ஒரு நூல் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நூலுக்கு எதிராக தான் கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். நிறைய பேர் பேசியிருப்பாங்க, இன்னும் தோழர் விடுதலை ராஜேந்திரன்லாம் பேச இருக்காங்க. அதனால் ஆளுநர்னா யார், என்ன ஏது, போக்குவரத்து அதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க, நம்மளும் கேட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி பேசின மக்கள் அதிகாரம் தோழரும் சொன்னார், போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு போஸ்ட்மேன் வேலை தான். ஒரு லெட்டரை கொண்டு கொடுத்தோம்னா எப்படி ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த வேலை தான் அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது நிறைய பேர் நம்ம பேசியாச்சு. இப்போ இது ஏதோ கிண்டல் கேலி மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஒரு ஆளுநர் அப்படின்னா அவருடைய வேலை இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மேன் வேலை, ஒரு ரப்பர் ஸ்டாம்பு தான். இங்கே கொடுத்தாக்கா அதை கவ்வி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு திரும்ப அங்கே கொடுக்கறத கவ்வி கொண்டாந்து இங்கே கொடுக்கறது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏங்க அவர் ஒரு ஆளுநர், ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி, பெரிய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளவு ஏளனமாக வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை கொச்சைப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி அப்படி சொல்லணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? நானும் அப்படி தான் யோசித்தேன். உண்மையிலேயே நம்மளால கிண்டலுக்காக தான் சொல்கிறாங்க போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அப்புறம் தான் சரி ஆளுநருடைய வேலை என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படித்து பார்த்தோம்னா உண்மையிலேயே அதை தான் எழுதி வச்சுருக்காங்க அவங்க. ஆளுநருக்கான வேலைங்கிறது உண்மையிலேயே அதை தான் எழுதியிருக்கு. அப்போ இங்கே சட்டமன்றத்தில் என்ன மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை கவ்விக்கிட்டு கொண்டு போய் அங்கே கொடுக்கணும், திரும்ப அங்கே கொடுக்கறத கவ்விக்கிட்டு கொண்டாந்து இங்கே கொடுக்கணும். அதுக்கு என்ன பேர், என்ன போஸ்ட்மேன் தானே சொல்லுவாங்க. ஒரு கொரியர் பாய் செய்யக்கூடிய வேலை இது இல்லைங்களா? எஸ்டி கொரியர், இப்படி நிறைய கொரியர்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு கொரியரில் போட்டோம்னாக்கா அந்த கொரியர் பாய் இந்த வேலையை செஞ்சுருவார். அவர் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா பில்லு போடுவாங்க, 30 ரூபா 40 ரூபான்னு போடுவாங்க. இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுனா ஒரு 200 ரூபா கூட வச்சுப்பேன் அதிகபட்சமாக. அப்போ ஒரு 100 150 ரூபா 200 ரூபாயில் முடிய வேண்டிய வேலை. இந்த வேலைக்கு எதுக்கு இத்தனை கோடி ரூபா மாதம் செலவு, வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபா ஒதுக்கி அவருக்கு சம்பளம்னு போட்டு அவருக்கான இடம், அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய வாழ்விடம், அவருக்கான டீ காப்பி செலவு, டீ பார்ட்டின்னு போடுறாப்புல. டீ பார்ட்டி போட்டோம்னாக்கா அந்த ஐடி கம்பெனிலாம் பார்ட்டின்னு போடுவாங்க, அதில் கூட இவ்வளோ பில்லு வர்றதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு டீ 10 ரூபா. சரி அதிகபட்சமாக காஃபி ஷாப்லேயே போய் குடித்தா கூட 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா வரும்னு நினைக்கிறேன். டீ பார்ட்டின்னு போட்டு லட்சத்தில் பில்லு கொடுக்குறாப்புல, 20 லட்சம் 30 லட்சம். ஏன்னா அப்பல்லோவில் இப்போ டீ குடிச்சா எனக்கு தெரிஞ்சு அப்பல்லோவில் தான் ரேட் அதிகம். ஒரு இட்லி 2 கோடி ரூபான்னு நினைக்கிறேன் இல்லைண்ணே, ஒரு இட்லி 3 இட்லி 2 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். அப்பல்லோவில் தான் ரொம்ப விலை அதிகம். நான் என்ன நினச்சிருந்தேனாக்கா இந்த சரவண பவனு, இந்த வசந்த பவனு இதில் தான் ரொம்ப விலை அதிகம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அப்பல்லோவில் தான் இட்லி ரேட் அதிகம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ டீ எங்கே ரேட் அதிகம்னாக்கா காஃபி ஷாப்லலாம் டீ ரேட் அதிகம் கிடையாது. இப்போ டீ ரேட் அதிகங்கனாக்கா நம்ம நேராக அப்படி போனீங்கன்னாக்கா ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு பங்களா இருக்கும், அங்கே போய் குடிச்சிங்கனாக்கா டீ ரேட் அதிகம். ஒரு டீ பார்ட்டி ஒரு டீ குடிக்கிறதுக்கு 33 லட்சம் ஓவாய் அப்படின்னு பில்லு அனுப்புவோம் அப்படி. அதைத்தான் நம்ம ஐயா பிடிஆர் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் கேட்டார், நீ ஒரு வேலையும் செய்யறதில்ல, உனக்கு எதுக்கு இத்தனை லட்சம் ஓவா, முதல்ல அந்த டீ காசை கட் பண்ணு, படி செலவு கட் பண்ணு, போக்குவரத்து செலவுலாம் கட் பண்ணோம்னாக்கா தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு காசு மிச்சமாகும்னு சொன்னார். எங்கள் ஐயா கரெக்டாக கேட்டார் பிடிஆர். உண்மையிலேயே மரியாதைக்குரிய மாண்புமிகு மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள்
அப்படின்னு பேசுறது தான் நாமளும் ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீ நடந்துக்க முடியாது ராஜா. நான் என்ன செய்யறது? இப்போ மரியாதைங்கிறது கொடுத்து வாங்குறதா மரியாதை. அது நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சுயமரியாதை வேடி வந்தவர்கள். மரியாதைனாக்கா என்னங்கிறது நமக்கு தெரியும். மரியாதைங்கிறது கொடுத்து வாங்குறது. கொடுத்தா தான் அது திரும்ப வரும். அதுக்கு பேர் தான் மரியாதை. கொடுக்கலனாக்கா அது கிடைக்காது. அதனால நாங்களும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலேயே எந்த ஆளுநரையுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவ்வளவு ஏளனமாக இவ்வளவு கேவலப்படுத்தி சின்னாபின்னப்படுத்தி சீலைப்பண்ணை குத்தி விரட்டுறதுங்கிறது தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலே முதல் முறையாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் பீகார் இருக்காரு, அவர் என்ன பார்ட்டிங்கிறது நமக்கே தெரியும். அதனால் அவர் வழக்கமாக ஒரு வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாதுல்ல. கோயிலுக்கெல்லாம் போயிருப்போம், அவங்க வாங்கி தான் பழக்கம், நமக்கு தான் கொடுத்து பழக்கம். அதனால் அந்த பழக்கத்தின் வழியாக வந்ததுனால அவர் வாங்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போல் இருக்கு. அது பீகாரில் வேணால் ஓகேவா இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் வேணால் ஓகேவா இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு மட்டுமே இருக்கலாம், திரும்ப கொடுக்க தேவைப்படாது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது ராஜா. கொடுத்தாதான் திரும்ப வரும். நீ கொடுக்கலனாக்கா திரும்ப வராது. கொடுத்துக்கிட்டே இருக்கிறனாக்கா குப்பையை தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? குப்பையை கொடுப்போம், நம்ம திரும்ப பெற மாட்டோம் குப்பையை. ஏன்னா அது தேவையில்லை, கொண்டு போய் கொட்டிடுவோம் குப்பை தொட்டியில். அதனால் நாங்கள் கொடுக்கறது திரும்ப வாங்காமல் கொடுக்கறதுனாக்கா குப்பை மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம். இப்போ மரியாதைனாக்கா நாங்கள் கொடுக்குறோம்னாக்கா நீ திரும்ப கொடுக்கணும். நீ திரும்ப கொடுக்கலனாக்கா உனக்கு இங்கே மரியாதை கிடைக்காது. திரும்பவும் சொல்கிறேன், எங்களுக்கு ஆசை தான் மரியாதைக்குரிய மாண்புமிகு மேதகு ஐயா ஆளுநர் RN ரவி அவர்களே அப்படின்னு பேசுறதுக்கு எங்களுக்கும் ஆசை தான். ஆனால் நீங்கள் பண்ணுற செயல்னால நம்ம திரும்ப எங்கே கொண்டு தள்ளப்படுறோம்னாக்கா, ஏயா உனக்கெல்லாம் மானம் வக்கம் சூடு சொரணம் ஏதாவது உடம்புல இருக்கா? கொஞ்சமாவது ஈனம் மானம் இந்த சொரணன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உடம்புல ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்க உனக்கு? இல்லை சோத்தை திங்கிறியா? ஒருவேளை சோறு திங்கிறனாக்கா அதில் உப்பு போட்டு திங்கிறியா இல்லையா அப்படின்னு நாம் ஒருபோதும் பேச போகிறதில்ல. ஏன்னா ஒரு ஆளுநர், அவருக்குள்ள மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதனால தான் இப்போ ஐயா PTR அவர்கள் அந்த டீ செலவு அப்போ சொன்னார், பூரா எல்லாத்தையும் கட் பண்ணணும், எதையுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னாரு. அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஆளுநர் அவர்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணுறீங்களே கட் பண்ணுங்க, ஆனால் ஒன்றை மட்டும் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம திமுக சார்பாக வசூல் பண்ணி நம்ம காசை வேணால் கொடுத்துருவோம். அரசாங்கம் ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கட் பண்ணுங்க, வேண்டாம் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் தயவு செய்து அவருக்கு கொடுத்து விடுங்கள், அதன் பெயர் உப்பு. தயவு செய்து இது 80 கோடி ரூபாயானாலும் நம்ம வசூல் பண்ணி தந்துடுவோம். அந்த உப்பை மட்டும் தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் மறக்காம மாதந்தோறும் அவருக்கு வழங்கி விடுங்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஆளுநர் வேலைனா ஒன்றும் பெரிய கம்பசூத்திரவெல்லாம் கிடையாதுங்க. ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? இந்த போஸ்ட்மேன் வேலை அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். இப்போ இந்த ஆளுநருடைய வேலை என்னன்னாக்கா, வேலையே செய்யாமல் இருக்கிறது தான் உன்னுடைய வேலை. வேலையே செய்யக்கூடாது என்பதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையவே நீ ஒழுங்கா செய்யலைன்னா உனக்கு எந்த வேலையை கொடுக்கறது? ஒருவேளை வேலையை கொடுத்தா அப்புறம் என்ன நீ பார்ப்ப? நீ இப்போ இடையில தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி கூப்பிட்டு கண்டிச்சு விட்டு நீ வேலை செய்யலை, அதனால உன் வேலையும் சேர்த்து நான் செய்யறேன்னு சொல்லியே தான் கையெழுத்து போட்டாங்க. அது ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு, எல்லாம் படிச்சிங்களா எனக்கு தெரியல. நீ வேலை செய்யலை, அதனால உன் வேலையை நானே சேர்த்து செய்கிறேன் என் தலைவிதின்னு சொல்லி தான் கையெழுத்து போட்டு இங்கேருந்து போன மசோதாக்களில் நீதிமன்றம் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி லூசுத்தனமாலாம் தெரியாத, ஒழுங்கா என்ன வேலையோ அதை மட்டும் செய் அப்படின்னு நீதிமன்றம் அங்கேருந்து சொல்லி அனுப்பிச்சிச்சு. அப்போ அங்கேருந்து சைன் போட்டு தான் அந்த மசோதாக்களுக்கு இவங்க சைன் போட்டு அனுப்பிச்சு. அப்போ நீதிமன்றம் ரொம்ப கண்டிச்சு அனுப்பிச்சிச்சு, இனிமேல் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று கண்டிச்சு அனுப்பிச்சிச்சு. நாம் செஞ்சதுக்கு அப்புறம் கேரளா முன்னெடுக்கிறாங்க. கேரளாவில் இதே மாதிரி திரும்ப நான் கோர்ட்டுக்கு போக போகிறோம், நாங்களும் இதே மாதிரி மசோதா அனுப்பிச்சோம், தமிழ்நாட்டில் உள்ளது மாதிரியே இங்கே உள்ள ஆளுநரும் தூக்கி டிக்கிக்கில் போட்டு பத்திரமா உட்காந்துக்கிறாப்புல, கையெழுத்து மட்டும் போட மாட்டேங்கிறாப்புல, அதனால நாங்களும் கோர்ட்டுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு கேரளாவில் உள்ள அங்கே உள்ள அரசாங்கமும் நீதிமன்றத்துக்கு போவதாக. அப்போ ஒரு மாநிலத்திலையும் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கே உள்ள திமுக அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு நீதிபதி கூப்பிட்டு தலையிலேயே கொட்டுன்னு கொட்டி முட்டி போட வச்சு அனுப்பிச்சு விட்டுருக்கு ஆளுநரை. அப்போ திமுக அரசாங்கம் நேரடியாக ஆளுநரை எதிர்த்து நீதிமன்றம் வரை சென்று மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. ஆளுநர் RN ரவி யாரு? அவரு பிஜேபியோட ஒரு கையாளு, RSS கையாளு அவரு. அப்ப இங்க நிறைய இந்த பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, மொழியை அப்படி உருட்டிட்டு வருவாங்க, இப்படி காண்டு இந்த நெக் பட்டன் வரைக்கும் போட்டுக்கிட்டு அப்படி பெருமூச்சுலாம் விட்டு பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணினா பாஜகவுடைய ஆளாக இருக்கக்கூடிய RN ரவி எதிர்த்து எப்படி கோர்ட் வரைக்கும் போய் நீதிபதியை தலையில கூட்டுற அளவுக்கு எப்படி வாதாடி தீர்ப்பு வாங்கிட்டு வருவாங்க? இப்போ லாஜிக் இடிக்குது இல்லை?
அப்ப திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி இத்தனை நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்களா அந்த பத்திரிகையாளர்கள் பேர்ல, அவங்களுக்கும் நாம உப்புகளை அனுப்ப வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து வரும் RSS ரவி அவர்களை கண்டித்து இந்த கண்டன கூட்டம் என்பது தொடக்க கூட்டமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டை விட்டு அவர் வெளியேறும் வரை இதுபோன்று கூட்டங்களை போட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆளுநரை விரட்டுவதற்கான குரலை எழுப்ப வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.